சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் சண்முக கவசத்தின் 8வது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம். முதலில் பாடலை நாம் பார்க்கலாம். ஏரகத் தேவன் என் தாள் இரு முழங்காலும் காக்க, சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க, நேருடை பரடிரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க, சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க. இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம். ஏரகத் தேவன் என் தாள் இரு முழங்காலும் காக்க. ஏரகம் என்பது சுவாமி மலையை குறிக்கும். ஏரகத் தேவன் என் தாள் இரு முழங்காலும் காக்க என்பது சுவாமி மலையில் வீற்றிருக்கும் சுவாமிநாதன் என் கால்களில் உள்ள இரு முழங்கால்களையும் காப்பாராக என்பது முதல் வரியின் பொருள். அடுத்த வரி, சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க. சீரலை என்பது திருச்செந்தூரை குறிக்கும். அதாவது திருச்செந்தூரில் வீற்றிருக்கின்ற இறைவன் என் சிறந்த கணைக்கால் இரண்டையும் காப்பாராக. அடுத்த வரி, நேருடை பரடிரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க. அதாவது நிகழ் பரங்கிரி என்பது திருப்பரங்குன்றத்தை குறிப்பது. திருப்பரங்குன்றத்தில் விட்டிருக்கின்ற முருகப்பெருமான் நேரான புறங்கால்கள் இரண்டையும் காப்பாராக. அடுத்த வரி, சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க. சோலைமலை என்பது பழமுதிர் சோலையை குறிப்பது. எனவே பழமுதிர் சோலையில் வீட்டிருக்கும் இறைவனான முருகன் என்னுடைய சிறந்த குதிக்கால்களை காப்பாராக என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார். இப்பாடலில் பாம்பன் சுவாமிகள் 4 படைவீடுகளை குறித்து பாடுவது மிகவும் சிறப்பானதாகும். எனவே இப்பாடலை நாம் பாடும் பொழுது சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை ஆகிய முருகனை வழிபடும் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். எனவே இப்பாடலை பாடி நாமும் பயன்பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இனி அடுத்த பதிவில் நாம் 9வது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம். ஏரகத் தேவன் என்றால் இரு முழம் காலும் காக்க, சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க, நேருடை பரடிரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க, சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க,